இப்ப இந்த பொண்ணு யார விரும்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூடா. உங்க காதலுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். எங்க 3 பேர்ல யாரு காதல வெற்றி அடைகிறாங்களோ மத்த 2 பேரும் விட்டு கொடுக்கணும் முடிவு. அதுல நீ ஜெயிச்சிட்ட. அதனால உங்க காதலுக்கு உபத்திரமா இனிமே நாங்க இருக்க மாட்டோம். உதவியாத்தான் இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒற்றுமையா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்ததே இல்ல. சித்ரா, நீ முதல்ல இவனைத்தான் விரும்ப போறேன்னு தெரிஞ்சிருந்தா எனக்கு ஒரு பிளேட் பிரியாணி காசாவது மிச்சமா இருந்திருக்கும். ஏன் சத்திய பெருமிச்சு விடுற? கிளிக்கு ரெக்க முடிச்சு விடுது. காதலிக்க ஆரம்பிச்சுடுச்சு. இந்த வீட்டுக்கு பெரிய மனசுங்கிற முறையில எல்லாருக்கும் நான் தானே கல்யாணத்தை பண்ணிக்கணும். குட் மார்னிங். ஹலோ மதன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏதாவது விஷயம் உண்டா? விஷயம் இல்லாம நான் வருவேனா? சிங்கப்பூர்ல இருந்து ஸ்டார் கட்டிங் வைரங்கள் 17 லட்சம் ரூபாய் மதிப்புள்ளது வந்திருக்கு. கொண்டு வந்திருக்கியா? எப்பவும் என் பின்னால போலீஸ் சுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க என்ன எப்ப வேணாலும் செக் பண்ணலாம். அதனால நம்ம ஏலக்கடையில ஒரு ராஜஸ்தான் விளக்கு ஏலத்துக்கு வருது. அந்த விளக்குக்குள்ள அந்த வைரத்தை மறைச்சு வச்சிடறேன். ஓகே ஓகே, மத்தத நான் பாத்துக்கிறேன். வழக்கம் போல நம்ம ஆளுங்க ஏலக்கடைக்கு போறாங்க, விளக்கு எடுக்கிறாங்க. வர்ற லாபத்துல 50-50. சத்யா 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 பாத்தியா என்னையாச்சு சொல்றேன். அன்று ஒரு நாள் பெரிய பிளாஷ்பேக் சீக்கிரம் சொல்லியா. வாங்க, இன்னைக்கு எங்க தாத்தா பிறந்த நாள். ஐயோ பாவம், என்ன வேதனை செத்தாரு? யாருல சாகலங்க, காணாம போயிட்டாரு. ஓஹோ, காணாம போயிட்டுதான் மறைஞ்சு போயிட்டாருன்னு சொன்னியா? ஆமா, சின்ன வயசுல காணாம போனவங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா தாத்தாவை விட காணாம போனது உங்க தாத்தா தான். விளையாடாதீங்க, எனக்கு எங்க தாத்தாவை பார்க்கணும் போல ஆசையா இருக்கு. ஆசையா இருக்கா? நீயே வயலுக்குள்ள 500 வருஷம் இருந்திருக்க. அதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன உங்க தாத்தாவை இப்ப எப்படியா கண்டுபிடிக்க முடியும்? அது ரொம்ப ஈஸிங்க. எங்க ஜாதி ஜனங்கள்லாம் எதுக்குள்ளயாவது ஒளிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒளிஞ்சிருப்பீங்களா? அதுக்காக ஊர்ல இருக்கிற வயலின் வீணா எல்லாத்தையும் உடைச்சு சொல்றியா? எங்க தாத்தா அலாவுதீன் குதத்தோட பேரன். ஏதாவது விளக்குள்ளதான் இருப்பாரு. இவனுக்கு வேற வேலையே கிடையாது. ஒண்ணு ஜாதிக்குள்ள இருப்பானு, இல்லாட்டி சட்டிக்குள்ள இருப்பானு. சட்டிக்குள்ளியா? சட்டி இல்லடா, சட்டி. ஐயோ, என் தாத்தாவை கண்டுபிடிச்சு விடுங்க. அதுக்காக பழைய விளக்கு நாங்க எங்கேயா போறது? டேய், பழைய விளக்கு தானடா இருக்கவே இருக்கு நம்ம ஏலக்கடை. கரெக்டா? எங்க தாத்தாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. தொல்தி தொல்தி. சாப்பியா என்ன சொல்ற? எங்க மொழியில எல்லாம் தாத்தாவை தொல்தி தொல்தின்னு தான் கூடுவோம். ஏண்டா தாத்தாவை தொல்தின்னு கூப்பிடுறானுங்க, பாட்டி எப்படியா கூப்பிடுறானுங்க? வாங்க வாங்க, இது கட்டப்பொம்மன் போட்ட கால் செருப்பு. கை செருப்பு என்னாச்சு? அதான் நேத்துக்கே இடத்துல விட்டோமே. யார் போட்டாலும் கடிக்காது. கம்பெனி ரேட்டு 5 ரூபா. ஏயா, செருப்பை தவிர வேற எதுவுமே இல்லையா? பருப்பு இருக்கு. பருப்பா? பருப்பு வைக்கிறதுக்கு இது என்ன மளிகை கடையா? இது ஏலக்கடை. ஏங்க, செருப்பு பருப்புன்னு பொறுப்பு இல்லாம வெறுப்பு ஏத்திட்டு இருக்கீங்க. உங்க கையில விளக்கு இருப்பு இருக்கா? விளக்கா? அதென்ன விளக்க மட்டும் குறிப்பா கேக்குறீங்க? அது தெரிஞ்சவங்களுக்கு தேவைப்படுது, அதான். இருக்குதா? விளக்கு கேக்குறாருங்க. நேற்றுக்கு 10 ரூபாய்க்கு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்தேன். அத பழைய காலத்து விளக்குன்னு தள்ளி விட்டுருவோமா? நல்ல ஐடியா. எடு விளக்கு. இந்தாங்க. பாத்தீங்களா, இது சாதாரண விளக்கு இல்ல, பாரசீக நாட்டு விளக்கு. இந்த விளக்க வச்சுதான் கம்பர் கவிதையே எழுதினாரு. இந்த விளக்கு இல்ல, கம்பரே இல்ல. முதலாளி சொன்ன விளக்கு இதுதான். எப்படி ஏலத்துல எடுத்துடணும். சரிடா. ஏண்டா பழைய காலத்து விளக்குன்னு சொல்றான்? ஆமாடா, இதுலதான் நம்ம சாத்தியோட தொட்டு ஒழிஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன விட போனாலும் அமைக்க வேண்டியதான். கம்பெனி ரேட்டு 500 ரூபா. 601, 701, 801, 1000, 2000, 3000, 4000, 5000. டேய், என்னடா சில்லறத்தனமா கேட்டுக்கிட்டு மொத்தமா அடி. 50,000. 50,000? என்ன பிடிக்க போறோம்? 50,000 ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போனா உதப்பாரு. லட்சம் ரூபாய் எடுக்க சொன்னாரு. பேச்சுக்கு சொன்னாரு. நமக்கு வேணாண்டா. ஏங்க, இன்னைக்கு ஏதாவது நரிமுகத்துல முடிச்சீங்களா? ஆமா, ஓ மோத்திரம் முடிச்சேன். விளையாடாதீங்க. இந்த சின்ன விளக்குக்கே 50,000னா நாளைக்கு பெட்ரோமாஸ் ரேட் ஏலத்துல விட்ட வேண்டியதான். எப்படியும் 1 லட்சம் தேரும். சும்மா பேசிட்டே இருக்காதீங்க, பார்ட்டி போயிட போகுது. சீக்கிரம் 1-2 சொல்லுங்க. அதிசய விளக்கு ஒரு தடவை 50,000, அபூர்வ விளக்கு 2ஆம் தடவை 50,000, இது 2வது தடவை 50,000, 3வது தடவை 50,000. தாத்தா, உன் பேர் தான் டிங் டிங் டிகானா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க தாத்தா, வந்துருங்க தாத்தா. வாங்க வாங்க தாத்தா. சொல்லிட்டி கூட தேடி தேடி தவிக்கிறேன் சொல்லிட்டி. வாங்க சொல்லிட்டி, வந்து ஒரு முத்தம் கொடுக்க சொல்லிட்டி. வந்துருங்க தாத்தா. வரமாட்டீங்களா தாத்தா? தாத்தா சொல்லிட்டி. தாத்தா
வந்துரு தாத்தா. சாட்டையா, உனக்கு தான் விளக்கு வாங்கி கொடுத்தாச்சுல, அப்புறம் ஏன் அழுகுற? நான் அதுக்காக அழலங்க. எங்க ஜாதி வழக்கப்படி விளக்கு தேப்போம். முதல்ல புகை வரும், அப்புறம் பூதம் வரும். ஆனா இதுல புகையும் வரல, பூதமும் வரல, பொடிதான் வந்துருக்கு. பொடியா? ஆமா, எங்க தாத்தா பொடி ஆயிட்டாரு. தாத்தா பொடி, தாத்தா பொடி. பட்டினம் பொடிதான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன அது தாத்தா பொடி? இங்க பாருங்க, எங்க தாத்தா இப்படி ஆயிட்டாரு. வைரம்? ஐயரமா, ஏன் சாட்டியா, சரியான முட்டையில இருக்கிய, இதுவும் உனக்கு தெரியலையா? இன்னைக்கு செவ்வாய்க்கிழமடா, சாத்தானு பவர் இல்ல, எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆமா, டேய், இந்த வைரத்தோட மதிப்பு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருக்கும். அநேகமா கள்ளக்கடத்தல் வைரமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம். ஓகே, வாங்க போலாம். கொஞ்சம் நில்லுங்க. என்ன? இப்ப நீங்க தான் கிடைச்ச வைரத்தை யாராவது திருப்பி கொடுப்பாங்களா? இந்த வைரத்தை வச்சு மூர்த்தியோட கல்யாணத்தை முடிச்சிடலாம்ல? ஆமாங்க, எங்க அப்பா பேரரசு பிடிச்சவரு. இவ்வளவு வைரத்தை கொடுத்தா கண்டிப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவாரு. அப்ப வர வெள்ளிக்கிழமை உங்க அப்பா பார்த்து கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிடுவா. எத்தனை லட்சம்னா என்ன? விளக்க ஏலத்துல இருக்க வேண்டியதானே? என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்கிறது டான்ஸ். வர சொன்னீங்களாமே. சொன்னபடி விளக்கு வந்து என் கைக்கு சேரலையே. என்ன சொல்றீங்க? ஏன் விளக்க ஏலத்துல எடுக்கல? வேற ஒரு பார்ட்டி விளக்க தட்டிக்கிட்டு போயிடுச்சு. நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டியோன்னு நான் சந்தேகப்படுறேன். என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருக்கையாவது சொல்லிட்டியா? துரோகம்ன்றது என் ரத்தத்திலே இல்லாதது. என்ன நம்புங்க. ஓகே ஓகே, விளக்கு இருக்கிற இடம் எங்க ஆளுகளுக்கு தெரியும். என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. விளக்கு இப்ப உடனடியா வந்து சேரல, அப்புறம் கோபப்படாதீங்க. உங்க ஆட்களை என்னோட அனுப்புங்க, விளக்கோட நிச்சயம் வரேன். டாய். ஓஹோ, நீங்க தான் அந்த பசங்களா? ஆமா. எங்கடா அந்த விளக்கு? டேய், அண்ணன் விளக்கு கேட்கிறாருடா. இந்த விளக்கு எடுத்து கொடுத்துடலாமா? இதை விட பெருசாவே கொடுத்துடலாம். ஏய், நான் இந்த விளக்க கேட்கல. ஏலக்கடையில எங்க ஆளுங்களுக்கு எதிர்பார்த்தீங்களா அந்த விளக்க கேட்கிறேன். கொடுக்கலன்னா நாங்களே கொடுக்கறத கொடுத்து எடுத்துட்டு போயிடுவோம். உங்களுக்கு ஏன் வீண் சிரமம்? நாங்களே கொடுத்துடுறோம் விளக்கை. இந்த படம் இங்க வந்தா சாத்தியா வந்துட்டாரு போல் இருக்கு. சத்யா, நாங்களும் வர்றோம். வேணாண்டா, சாத்தியாவே கும்மா குத்து விட்டுறா, நம்ம ரசிப்போம்.
பாருங்க. எல்லாம் சாத்தியோட சிரிப்பு சத்தம் பார்த்தா எல்லாரும் தோத்தா. எப்படி என் வேலை பிரமாதம். ஆமா, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்ட? எல்லாம் எங்க தொழுத்திக்கிட்டு தான். இப்ப நாங்க தோத்தி ஆயிட்டோம். என்னடா படிச்சிட்டு இருக்க? என் ராசி பல்ல பாத்துட்டு இருக்கேன்டா. ஓ ராத்திரியே நல்லா இருக்கடா, சொன்னா எனக்கு பாக்குறேன். டேய் இங்க பாரு. விற்பனை நல்ல நிலையில் இருக்கும் கிட்னி 20,000 ரூபாய், கண்கள் 15,000 ரூபாய், ஓ பாசிட்டிவ் ரத்தம் பாட்டில் 1க்கு 200 ரூபாய். டேய் என்னடா உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் பட்டியல் போட்டு வைக்கிறான். ஏன்டா இப்படி செய்றாங்க? இவன் என்ன கஷ்டப்படுறான்னு தெரியலையே. விளம்பரமும் வித்தியாசமா இருக்கு, அந்த ஆளும் வித்தியாசமான ஆளா இருப்பான் போல இருக்கு. ஏன்டா இவனை நேரம் போய் பார்த்தானே? அட்ரஸ் இருக்கா? அணுக வேண்டிய முகவரி. அம்மா 25 நம்பர் வீடு தானே? ஆமா அம்மா நீங்களா? ஆமா நீங்க எங்களை உங்களுக்கு தெரியல? உங்க வீட்டு பக்கத்து போர்ஷன்ல குடியிருந்தோமே, கோபி மூர்த்தி சேகர், நாங்கதான். அடடே நீங்களா தம்பி? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதான் சட்டம் ஞாபகத்துக்கு வரல. வாங்கப்பா உட்காருங்க. உங்களை பாக்குறதுக்காக பழைய வீட்டுக்கு பல தடவை போயிருந்தோம். வீட்டை காலி பண்ணிட்டு தான் சொன்னாங்க. அது சரி, என்ன தம்பி இந்த பக்கம்? பேப்பர்ல விளம்பரம் பார்த்தோமா? அப்படி இங்க யார் கொடுத்தது? அந்த விளம்பரத்தை கொடுத்ததே நான் தான் நம்பி. எதுக்காக இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்தீங்க? நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த கம்பெனியே இழுத்து மூடிட்டாங்க. வீட்டுல வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டாமா? இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்ன நம்பி யாருப்பா கடன் கொடுப்பா? அதுக்காக இப்படியா? ஆம்பளை பிள்ளைய பிறந்திருந்தா எப்படியாவது படிச்சுக்குவான். இவளுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பியாவது இருந்திருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒண்டிக்கட்டையா பிறந்துட்டாளே. கூட பிறந்ததான் உறவா? நாங்க இல்லையா? வசதி வந்த உடனே பழச மறக்கிறவங்க நாங்க இல்ல. ஒருவேளை சோத்துக்காக நாங்க 3 பேரும் கஷ்டப்பட்டு இருந்தப்ப காக்கா சோறு வச்சு எங்க பசிய போக்கணும் உங்க மகனா. மிளகாய சாப்பிட்டு வயிற்று வலியால துடிச்சப்பா சொந்த தங்க மாதிரி வெண்ணெய் கொடுத்ததெல்லாம் கூட மறந்துடலாங்களா? இனிமே போன கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. எங்க தங்கச்சிக்கு நாங்க எப்படி கல்யாணம் பண்றோம்னு பாருங்க.